வாழ்வோம் வழி. அன்பிற்குரியவர்களே, ஞான வெளி சிந்தனையில் நாம் தொடர்ந்து பார்த்து வருவது ஞானம் பற்றியது. ஞானம் பற்றிய விஷயத்தில் நிறைய பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் நாம் சிந்திப்பது ஞானம்தான். ஏன்னா ஞான வெளியில ஞானத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. அடி முடிவரை அதுதான் இல்லையா? அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் ஞான வெளி பொறுத்தவரை ஞான மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் இல்லறத்திலும் ஞானத்தில் இருக்க வேண்டும், துறவரத்திலும் ஞானத்தில் இருக்க வேண்டும். அப்படின் போது இல்லறம் துறவம் பேருமே அற்றுக்கு. எப்ப நீங்க ஞானத்தை கீழே வந்துட்டீங்களோ, இல்லறத்துல ஞானமா இருந்தீங்கன்னா கூட அது துறவரம் தான். துறவரம் என்ன சொல்கிறது? அறம் சார்ந்து வாழ்வு. இப்ப இல்லறத்திலயும் அறம் சார்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா துறவரம் தானே இல்லையா? மழித்தலும் நீத்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு. போடக்கூடிய ட்ரெஸ்லயோ வச்சிருக்கக்கூடிய தலைமுடிகள்லயோ அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது அவரவர்கள் சூழலுக்கு தக்கவா. நீங்க நல்ல மலை பிரதேசம் அந்த மாதிரி இடங்கள்ல போகும்போது நல்ல கம்பளி போத்திக்கணும், சில்லாம இருக்குது. இது பாலைவனம், தார் பாலைவனம் மாதிரி, சகாரா பாலைவனம் மாதிரி பக்கத்துல போகும்போது மேக்சிமம் புனைகளை தவிர்த்து வேண்டும் இல்லையா? நல்ல வெயில் நேரத்துல கையெல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு போனோம். அப்போ அந்த சூழலுக்கு தக்கத்தான் ஆள் உடம்பை பார்த்துக் கொள்வதை தவிர அழகுக்காக உடை உடுப்பது என்பது இருந்தாலும் அவசியத்திற்காக என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஞானம் அதைத்தான் சொல்லும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தேவையின் நிமித்தம் வைத்துக் கொள்ளும். தேவையில்லாத விஷயங்கள் ஞானத்தில் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபர் போட்டிருக்காங்க, இப்ப ஆடி ஆஃபர் வரப்போகுது இல்லையா? அடுத்த மாசத்துக்கு இருந்து இப்பவுமே வீட்டுகள்ல ரெடியா இருப்பாங்க. அங்கங்க சிறுவாடா சேர்த்து வச்ச காசு, உண்டியில போட்ட காசு, இல்ல சீட்ல உள்ளது, கிரெடிட் கார்டு இருந்தா இதுதான் வச்சுட்டு உள்ள போய் வாங்கணும்னு அவன் என்ன பண்ணுவான்? போன உங்களுடையது எல்லாத்தையுமே கரைச்சிட்டு விடாம விட மாட்டான். என்ன சொல்லுவான்? ஒண்ணு வாங்கினா 2 ஃப்ரீ, ஒண்ணு வாங்கினா 2 ஃப்ரீ. உடனே நமக்கு என்ன தோணும்? ஒண்ணு வாங்கினா 2 கிடையாது. ஒன்னே நமக்கு தேவை கிடையாது. உடனே என்ன சொல்லுவாங்க? பெட்ஷீட் விற்கிறாங்க, நல்ல அழகான பூ பெட்ஷீட். ஒண்ணு வாங்கினா இந்த ஒண்ணு விற்கிறதுக்கு ஏற்கனவே இருக்குது நிறைய. சரி வாங்கி ஆஃபர் போடும்போது இதுக்கு பிறகு வருமா வராதா தெரியாதுன்னு வாங்கினா வைக்க இடம் இல்ல. அந்த போட்ட காசு அப்படியே இருக்கும். 3 வருஷத்துக்கு அந்த பெட்ஷீட் அப்படித்தான் இருக்கும். நிறைய ஐட்டங்கள் வீட்டுல நிறைய குக்கர் இருக்கும், குண்டா இருக்கும், அண்டா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவன் நீங்க 3 வாங்கினா 5 ஃப்ரீ புடவை, 3 புடவை வாங்கினா 5 புடவை கிடைக்குமா? இப்ப 2 புடவை கூடுதல் கிடைக்குது இல்ல? அந்த 3 புடவையே ஒண்ணுக்கு ஆகாத புடவை, இதுல 5 வாங்கிட்டு வந்து ஆசை இல்லையா? இப்ப எல்லாமே அப்படிதான். எல்லா விஷயத்திலயுமே ஒரு அடிஷனல் காட்டி மாத்தி காட்டி. இப்போ நகை வாங்க போனா கூட உண்மையானவன் என்ன சொல்லுவான்? இதான் இதுக்கு விலை. அவன் உங்களை அட்ராக்ட் பண்ண என்ன சொல்றான்? சேதாரம் கிடையாது, கூலி கிடையாது, இவ்வளவு வாங்கினா இவ்வளவு குறைக்கப்படும். அவன் ஆளுக்கு தக்கவாறு நேரத்துக்கு தக்கவாறுலாம் மாறுதுன்னா அது ஒரிஜினல் விலை இல்லையே, வியாபார யுக்தி. நம்ம அவனை குறை சொல்ல முடியாது. பட் உலகம் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஞானத்தை தாண்டியவர்கள். அப்ப ஞானத்தை தாண்டிய இடத்துல என்ன நடக்கும்னா, தப்பு தவறு தெளிவாக நடக்கும். கேட்டீங்கன்னா உங்களை புடிச்சு கும்மன்னு குச்சி வெளியே கொண்டு போடுவோம். இன்னும் வியாபாரத்தை நீங்க பேசுறதுக்கு பாதிக்குன்னு சொன்னா தெரியாம உங்களை கூட்டு போய் ரூம்ல வச்சு அடிச்சு பின்பக்கமா தள்ளி கொண்டு வெளியே போட்டு வந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க வியாபாரம், லாபம். நீ உலகத்துல பகையே வருவதற்கு காரணம் என்னன்னா ஞானமின்மையே. ஞானம் என்ன சொல்லும்? விட்டு கொடுப்பான். விட்டு கொடு, அவனுக்கு தேவைப்படுதா போட்டு வச்சுக்கிட்டுமே, இந்த போகும்போது கொண்டா போறோம்னு சொல்றது ஞானம்.
போகும்போது பட்டினத்தார் சொன்ன மாதிரி பிடி சாம்பல் கூட எடுத்து செல்வதில்லை. பிடி சாம்பல் கூட நம்ம சாம்பலையே கீழே விட்டு போறோம். அப்புறம் வேற என்ன கொண்டு போறது? நல்ல கதை பேசிட்டு இருப்பாங்க. என் உடம்புல இது இருக்குது, 72,000 நரம்பு இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாம் சரி, மனம் இருக்குது, அறிவு இருக்குது. செத்து விழுந்த முறை எல்லாம் எங்க இருக்குது? இது யார்கிட்ட இருக்குது? நீங்க மனம்னு சொன்னவனு பக்கத்துல உள்ளவங்கிட்ட கேட்டா மனம் எங்க இருக்குன்னா எவன் கண்டான்? அவன் மனமே அவனுக்கு தெரியாது. நம் மனம் நமக்கு தெரியவில்லை, நம் உயிர் நமக்கு தெரியவில்லை, நம்முடைய வாழ்க்கை தடம் நமக்கு தெரியவில்லை. அப்ப நமக்கு ஞானம் இல்லை.